ஹாய் ஃபேம், இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா போயிட்டு இருக்கோம்? திருவண்ணாமலைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, அதனால நம்ம கிரிவலம் சுத்த போறோம். ஹலோ அங்கிள். ஹாய் அசு. ஹாய் அங்கிள் நீங்க திரும்புங்க இப்போ. ஹாய் சார். எப்படி இருக்கம்மா? சொல்லு, எப்படிமா இருக்க? ஹாய் சார். ஹாய் சார். எஸ், நாங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு ஒரு 5:30 போல் ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் வந்து அங்கே கார் நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. அதுக்கு சுற்றி சுற்றி தேடுறதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 6 போல் வந்து நாங்கள் கிரிவலம் சுற்ற ஸ்டார்ட் பண்ணோம். காரை விட்டுட்டு இறங்கி வரும்போதே வந்து இன்ச் பை இன்ச் தான் நாங்கள் நடந்து வந்தோம். அதை விட கூட்டம் எங்கள் கோயில் பக்கத்தில் இருக்குது. அப்பா எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். எல்லாம் குழந்தைங்கள வந்து எல்லாருமே தூக்கிதான் வச்சிருக்கிறாங்க. பாவம், அதுங்க இந்த கூட்டத்தில் நடந்தா அவ்வளோதான். இந்த கோயில் வந்து 14 கிலோமீட்டருங்க இந்த கிரிவலம் சுற்றுற பாதை. இவ்வளோ பொறுமையாக மூவ் ஆனால் நம்ம எப்போ முடிப்போம்னு தெரியல. ஆனால் போக போக கூட்டம் வந்து கம்மியான மாதிரியே இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது கூட்டம். இங்கே ஃபுல்லாக சுற்றி சேஃப்டிக்கு போலீஸ் இருப்பாங்க. ஸோ ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா இல்லை யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா இங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர்டில் தாங்க மொத்தம் அந்த இந்திரலிங்கம், ஆகாயலிங்கம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ எந்தெந்த லிங்கம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அதோடு வந்து அந்த போர்டு வந்து 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதிலே பார்த்துக்கலாம். அப்படி பக்கத்துல போய் க்ளோஸ் அப்ல எடு. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இது இந்த சிவகாமி ஜோசியம் அதெல்லாம் விவேக் காமெடியில தாங்க பார்த்துருக்குறேன். இப்போதான் நேரில் பார்க்குறேன். அது அங்கே தெரியுது பாருங்க, அந்த மலையை தான் நம்ம சுற்றுறோம். நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றும் போது அந்த லிங்கங்கள் மட்டும் இல்லாமல் வேறு வேறு சாமியோட கோயில்களும் இருக்கும். ஸோ அது கூட நம்ம போய் பார்க்கலாம். பட் இந்த வாட்டி அந்த கிரிவலம் சுற்றுற பாதையில் இருக்க எல்லா கோயிலும் கூட்டம் தாங்க. உள்ளே என்ட்ரி ஆக முடியல, அங்கே ஒரு கியூ நிற்குது. அதனால சரி நம்ம இந்த வாட்டி கிரிவலம் மட்டும் சுற்றுவோம்னு சொல்லிட்டு கிரிவலம் மட்டும் தான் சுற்றணும் இந்த வாட்டி.
கிங்காங்லாம் இருக்குதுங்க. அக்னிலிங்கம். ஓ ஹாய். அது பாருங்க எவ்வளோ கூட்டம் தெரியுதா? ஃபுல்லாக கண்ணு கெட்டின வரைக்கும் மக்கள் தான் தெரியுறாங்க. ஒரு காலி இடமே தெரியல. கொஞ்ச தூரம் நடக்கும்போது ஈஸியாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க நடக்க நமக்கு அந்த வில் பவர் இருந்தால் தான் நடக்கவே முடியும். அப்படி இருந்தது. ஏன்னா நாங்கள் காலில் செருப்பு போடல, சாக்ஸ் போடல, எதுவும் போடல. வெறும் காலில் நடந்தனால ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நம்ம சிவனை நினச்சிக்கிட்டு நடந்தால் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இது பார்த்தீங்களா, இன்னும் கூட கூட்டம் குறையல. கூட்டம் அப்படியே இந்த டென்ஸ் அப்படியே தான் இருக்குது. கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இங்கே அங்கங்கே ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது எதுக்காகனா, இந்த கூட்டத்தில் நடக்கும்போது நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஆம்புலன்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆம்புலன்ஸ் போகும்போது நம்ம ரோட்டில் போகும்போது பைக் நிறைய போவோம். இங்கே கிரிவலம் சுற்றும் போது இவங்க பின்னாடி ஓடுறாங்க. சீக்கிரமாக கிரிவலம் முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க போல். சுடுற மாதிரியே இங்கே பாருங்களேன், நம்ம நடக்கும்போது இன்ச் பை இன்ச்சு பொறுமையாக மூவ் ஆகணும்னு சொன்னேன்ல. ஆனால் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாம் இந்த ஸ்பீடில் தான் நடந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க எல்லாம். பாரு மூஞ்ச. சரி வாங்க வாங்க. அது விடாங்க தனி விடா. அங்கே பார்த்தீங்களா, தெரியுதா கூட்டம்? அதனால தான் எல்லாரும் வெளில இருந்தே கும்பிட்டுட்டு கிரிவலம் கண்டினியூ பண்ணிடுறாங்க.
பார்த்தீங்களா நித்யானந்தா. இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே அன்னதானம் போடுறாங்க. எவ்வளோ கியூ நிற்குது பார்த்தீங்களா? மேலே இருக்கு இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க, நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லாரும் எப்படி ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த மரத்தை லைட் இல்லாம பார்த்தா அவ்வளவுதான் போல. ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த மரம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிரிவலத்தோட எண்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்தா முடிஞ்சிடும். பௌர்ணமி அப்போ மூணு எவ்வளோ பிரகாசமா இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் பேர் வந்து கிரிவலத்தை வந்து இங்கேயே முடிச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே முடிச்சுட்டா அவங்க வந்து இப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போயிடலாம். ஏன்னா கோயிலோட ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கவே இடம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து பஸ் ஏறினாலும் இங்கேயே ஏறிடுவாங்க, பஸ்ஸு ஆட்டோ கூட. அவள்தாங்க, கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். See you on the next video. Until then, bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.